யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய நல் வார்த்தைகளை நாம் இணைந்து வாசிப்போம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேவோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திட மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசன் ஆகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடம் எல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிற வைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடம் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றான். ஆண்டவர் ரொம்ப அற்புதமா யோசுவாவுக்கு சொல்றாரு, எப்படி நீ ஒரு நல்ல புத்திமானா மாற முடியும் அப்படின்றத இங்கே ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த தேவ வார்த்தையின் மூலமா அவனுக்கு உறுதிப்படுத்துறாரு. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்குமானால் இதை இரவும் பகலும் தியானிப்பதில் ஆர்வம் உள்ளவனாய் நீ இருப்பாயானால், இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது தான் நிஜம், இதுதான் நடக்கும். ஆகவே என் வாழ்க்கையை இந்த வார்த்தைக்குள்ளே கொண்டு வந்து இந்த தேவனுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மனுஷனை கர்த்தர் என்னவா மாத்துறாருன்னா அவனை புத்திமானா கர்த்தர் மாத்துறார். நல்லா கவனிங்க, இன்னைக்கு உலகத்தில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதுக்கு இந்த புத்தி, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப பிரதானமான ஒன்றா இருக்குது. எவ்வளோ நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் புத்தீனமான காரியங்களை செய்வாங்க. அது படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவங்களாக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களானாலும் சரி, ரொம்ப தாழ்வான நிலையில் இருக்கிறவங்களானாலும் சரி, அவங்க செய்கிற தவறுக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா புத்தீனம். நல்லா கவனிக்கணும். ஏன் செஞ்சிட்ட அப்படின்னு கேட்டால் தெரியாமல் புரியாமல் செஞ்சிட்டங்க அப்படின்றாங்க. அது காரணம் என்ன? பிசாசு இந்த புத்தீனத்தை ஜனங்களுக்குள்ள எப்படிலாம் கொண்டு வரலாம், அந்த புத்தீனத்தை உண்டாக்கிட்டா வாழ்க்கையை அவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்றது பிசாசுக்கு நல்லா தெரியும் பாருங்க. ஏன்னா தேவனுடைய வசனத்தை கேட்குற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் புத்திமான ஆக்குவார். இங்கே வந்து உட்கார்ந்து கேட்குறீங்க பாருங்க, நீங்களாம் புத்தி உள்ளவங்கன்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? ஹலோ, நான் சொல்கிறது கேட்குதா உங்களுக்கு? உங்களுக்கு நமக்கு புத்தி வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ? வசனத்தை கேட்குற நீங்கள் புத்திமானா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு எதிராக வேலை செய்யணும்னு நினைக்கிற பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுறான், கேட்குற வசனத்தை, அந்த வசனம் உள்ளே போய் அது வேலை செய்து நம்மளை நல்ல புத்திமானா செயல்படக்கூடிய விதத்தை செயல்படுத்தாதபடிக்கு அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம், எப்படியெல்லாம் அதுக்கு இடையூறை கொண்டு வரலாம் என்பதை பிசாசு நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக வசனத்தை கேட்டு புத்தி அடைகிற நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக பிசாசு பல விதங்களில் உள்ளே வருகிறான். அதுதான் பாருங்க, நான் இந்த இயேசுநாதர் போதித்த ஒரு முக்கியமான ஒரு போதனை மார்க் 4ஆம் அதிகாரம். அதில் ஆண்டவர் ஓமையை சொல்லி அந்த ஓமைக்கு பல ஒப்பிடுதலை கர்த்தர் காட்டுகிறார். Parables will always have parallel connection. ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்கிறாருன்னா சும்மா அர்த்தம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அதுக்கு சில ஒப்பிடுதலோடு பல காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். அப்போ கவனித்து பாருங்க, ஒரு விவசாயி விதையை எடுத்துகிட்டு போய் விதைக்க போகிறான் நிலத்தில். அவன் விதைக்கிற நிலம் எப்படிப்பட்ட நிலமாக இருக்குது? நல்ல நிலம் ஒன்று இருக்குது, என்ன முள்ளுள்ள நிலம் ஒன்று இருக்குது, கற்பாறை நிலம் ஒன்று இருக்குது, வழி அருகே உள்ள நிலம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த விவசாயிக்கு நல்ல நிலத்தில் தான் அவனுக்கு 30, 60, 100 பலன் கிடைக்குது. அந்த நல்ல நிலத்தில் ஏன் பலன் வருது அப்படின்றாரு. கொஞ்சம் அதை யோசிக்கணும்.
ஏன் அந்த நல்ல நிலத்துல மாத்திரம் பலன் வருதுன்னா, வேதம் சொல்லுகிறது அந்த நல்ல நிலம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு. அதே நீங்க மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா இதே ஓமையை சொல்லும்போது நல்ல நிலத்தை குறித்து சொல்லும்போது அங்க இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ற, என்னன்னா வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை கேட்டு அதை புரிந்து அதில் உணர்வுள்ளவர்களாய், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவர்களாய் அவர்கள் மாறுகிறார்கள். ஆகவே அவர்களுடைய நிலம் எப்படி மாறுதுன்னா நல்ல நிலமா மாறுதான். அந்த நல்ல நிலத்துல கர்த்தர் சொல்றா கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும்ன்றார். அந்த நல்ல நிலமாய் நம்ம ஒவ்வொருடைய இருதயத்தையும் கர்த்தர் மாற்றதான் இந்த தேவ வசனத்தை நம்மளை கேட்க வச்சு அந்த வசனம் நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த புரிதலை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி நம்மளை என்னவா ஆக்க விரும்புகிறாருன்னா ஒரு நல்ல நிலமாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அதனால கவனிங்க, இயேசுநாதருக்கு எது ரொம்ப முக்கியம்னா நம்மக்கிட்ட நம்ம இருதயம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு தெரியும் நம்முடைய இருதயம் தான் இயேசுநாதருக்கு ரொம்ப முக்கியம். வேற எதையும் கேட்கல பாருங்க ஆண்டவர். உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு வந்து கொடுத்துரு, அதை பண்ணிடு, இதை பண்ணுன்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்ல, நான் உள்ளத்தில் வந்தேன்னா உன் வாழ்க்கையை எவ்வளோ அற்புதமாக மாற்ற முடியும், உன்னை எப்படி உணர்வுள்ள மாற்ற முடியும், உன்னை எப்படி புத்திமான ஆக்க முடியும், உன்னை எப்படி வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதுக்கு கர்த்தர் என்ன செய்ய முடியும், இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்குள்ள செய்வதுக்கு ஆண்டவர் சொல்ற, உன் இருதயத்தை கொடு, உன்னை புத்திமான ஆக்குறேன். நல்ல கவனிங்கள். அதுதான் வேதம் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே 22, 23 வசனத்தை கவனிச்சு நான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா காவலோடு எதை காத்துக்கணுமா? எல்லாம் சொல்லுங்க, எல்லா காவலும் எதை காத்துக்கணும்? என்ன, பீரோவை நல்லா பத்திரமா வச்சுக்கோ, என்ன உன் நகையை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ, உன் பணத்தை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோ, அப்படி சொன்னாரா? சொல்றாரு, எல்லா காவலோடு உன் இருதயத்தை காற்றுக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று. நல்லா கவனிங்க, வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாமே உற்பத்தி ஆகிற இடம் எதுனா உங்க இருதயம். நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் எல்லா குப்பையும் கொண்டு போய் இங்கே தான் வைக்கிறோம். எல்லா கவலை, எல்லா வேதனை, யார் மேலேயா இருக்கிற கசப்பு எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் உற்பத்தி செய்கிற நிலம். கையை வைத்து சொல்லுங்க, என் இருதயம் என்ன நிலம்? நல்ல உற்பத்தி செய்கிற நிலம். சொல்லுங்க, கையை உயர்த்தி, என் இருதயம் எப்படிப்பட்ட இடமா இருக்குன்னா நல்ல உற்பத்தியை செய்கிற இருதயமா இருக்கு. என்னெல்லாம் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ நான் கேட்குறேன், உங்க வாழ்க்கைக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா வேணும்ன்றவங்க எதுவும் கெடுதியை நினைக்க மாட்டீங்க, அப்படிதானே? யாராவது உங்களுக்கு கெடுதி உண்டாகும்னு நினைப்பீங்களா? மற்றவனுக்கு வேணா கெடுதி உண்டாகணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கிறிஸ்தவங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்படிப்பட்ட எண்ணமே நமக்கு என்ன வரக்கூடாது, வரக்கூடாது. அப்படின்னா இது நல்ல இருதயம் இல்லை, கெட்ட இருதயம். இன்னொருத்தனுக்கு கெடுதியை நினைப்போன்னா அது கெட்ட இருதயம். எனக்கு மாத்திரம் நல்லது நடக்கணும், இன்னொருத்தனுக்கு என்ன நடந்தால் நமக்கு என்ன அப்படின்னா அப்பவும் கெட்ட இருதயம் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறது போல என் தெருவில் இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும், என்னை ஆசீர்வதிக்கிறது போல என் கூட வேலை செய்கிறவங்களெல்லாம் கர்த்தர். என்னைக்கா ஜெபம் பண்ணியிருக்கீங்களா அப்படி? ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கிறது போல என் கூட இருக்கிற விசுவாசிகளெல்லாம் கர்த்தர். அது மட்டும் வராது அந்த ஜெபம். இன்னொரு விசுவாசி ஆசீர்வதிங்க. உங்கள் பக்கத்தில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை உட்காடுறாங்களா, உங்களுக்கு தெரியாதவங்களா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணுங்க. இதெல்லாம் நல்ல இருதயம் பாருங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ற, ஜீவ ஊற்று இந்த இருதயத்திலிருந்து புறப்படுதான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயத்திலிருந்து எல்லாவற்றையும் நான் பிறப்பிக்க பண்றேன். அப்போ இந்த இருதயத்தில் தான் எல்லாம் பிறப்பிக்கப்படுதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயத்தை உணர்வுள்ள ஒரு இருதயமாக, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டாக நம்ம மாற்றணும். எப்படி மாறுது? வேதம் சொல்லுகிறது, வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு உணர்வுள்ளவர்களாய் நாம் மாறும்போது நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா மாறுது. வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நம்மால உற்பத்தி செய்ய முடியும்ன்றத ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா வேதம் சொல்லுது, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அப்படின்னா வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா, வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன தடைகள், என்னென்ன சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகிறோமோ அதில் இருந்து
நீங்க ஜீவ ஊற்ற நன்மையான காரியங்களை, நல் விளைவுகளை, நல்ல ரிசல்ட்டை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும். எப்போ நடக்கும்னா, உங்க இருதயம் தேவ வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு புத்தி உள்ளவர்களாய் நாம் மாறும்போது இப்படிப்பட்ட மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய இருதயத்தின் மூலமாய், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதை ஆண்டவருடைய தயவோடு, கர்த்தருடைய சத்திய வசனத்தின் மூலமாக நம்ம உற்பத்தி செய்யலாம். பாருங்க, அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று, நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கு பணம், பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிக்கணும். சமாதானத்தையும் இருதயத்தில் தான் பிறப்பிக்கிறேன், என்ன வெற்றியையும் இருதயத்தில் தான் பிறப்பிக்கிறேன், பொருளாதார ஆசீர்வாதமும் இருதயத்தில் தான் வெளியே வருது. ஏன்னா இந்த இருதயத்துக்குள்ள புத்தி உண்டாக உண்டாக எல்லாவற்றையும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு ரிசல்ட்டா மாத்துது. எந்த விஷயத்தை நான் புரிந்து கொள்ளலையோ அந்த விஷயத்தில் பலனை நான் எதிர்பார்க்கவே முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரியலன்னா அதுல எனக்கு பலன் வரவே வராது. ஆனா ஒரு விஷயத்தை புரிந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆண்டவர் சொல்ற விதமா நான் செய்வேனா, அதுல எத்தனை ஆயிரம் தடைகள் இருந்தாலும் அதை தாண்டி கர்த்தர் எனக்கு அந்த இடத்துல நன்மையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிப்பார். இப்போ பொருளாதார ஆசீர்வாதம் பாருங்க எப்படி வரும். அந்த பொருளாதார ஆசீர்வாதம் இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போய் வைக்கிறாரு, வாக்குத்தத்தத்தை வைக்கிறாரு. அந்த வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் நான் எந்த அளவுக்கு புரிந்து கொள்றேனோ அந்த அளவுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தையும் நான் என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேன். நல்லா கவனிங்க, எல்லா ஆசீர்வாதத்தையும் எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமா தான் கர்த்தர் உண்டாக்குறாரு. ஏன் பிரசங்கிக்கிறோம்? ஏன் சர்ச்சுக்கு வந்தா பிரசங்க நேரம் ரொம்ப முக்கியம்னா, காரணம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணும்னா கூட, உங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டாக்கணும்னா கூட, உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும்னா கூட, உங்களை சில காரியத்திலிருந்து விடுவிக்கணும்னா கூட கர்த்தர் உபயோகப்படுத்துறது அவருடைய வார்த்தையை. அதனால்தான் இந்த வார்த்தையை நம்ம கேட்கிறவங்களா மாத்திரம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற, அதை புரிந்து கொள்கிறவர்களாய் நாம் மாறும்போது தான் ஆண்டவர் சொல்றாரு நல்ல விளைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அது 30 ஆகும், 60 ஆகும், 100 ஆக, 1000 மடங்கு மேலாக நமக்கு நன்மையை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இடம் எதுனா கர்த்தர் சொல்றாரு உன்னுடைய இருதயம். என் இருதயம் அப்படிப்பட்ட விளைச்சலை உற்பத்தி செய்கிற ஒரு இருதயமா இருக்கு. அதுதான் பாருங்க, ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லி கொண்டு வரும்போது நீங்க கவனிச்சு பாருங்க, நல்ல நிலத்தை மாத்திரம் சொல்லிட்டு விட்டுறல. அந்த நல்ல நிலமா மாறிச்சுன்னா ஆண்டவர் சொல்ற உங்க இருதயம் அப்படி ஒரு நல்ல நிலமா மாறிச்சுன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஒரு விளக்கு எரியும்ன்றாரு. மனுஷனுடைய ஆவி தேவன் தங்கும் தீபம் என்று சொல்லியிருக்கு. ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம், ஒரு ரெவலேஷன், ஒரு வெளிப்பாடு எனக்கு உண்டாகுது. இது வரைக்கும் எதுவுமே எனக்கு விளங்கல, புரியல. ஆனா இப்போ கர்த்தர் என் இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாத்தி ஒரு கேண்டில் மாதிரி அதை எரிய வைக்க. இது வரைக்கும் ஒரு லைட்டும் எரியல, உள்ள ஃபியூஸ் போன பல்பு மாதிரி இருந்துச்சு, ஒன்றுமே புரியல, என்ன ஆக போகுது ஏதாக. ஆனால் இப்போ ஆண்டவுடைய வார்த்தையை கேட்க கேட்க என் இருதயம் நல்ல இருதயமாக மாறுது. இந்த நல்ல இருதயம் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுது. புரிந்து கொண்டோன்னா ஒரு வெளிச்சம் வருது, ஒரு வெளிச்சம் வருது. என்னென்ன வெளிச்சம்? ஒரு நம்பிக்கை. கர்த்தர் எனக்கு இதை சொன்னால் அவர் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். என் உழைப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய கிரியையின் மேலே கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதெல்லாம் எனக்கு ஒரு வெளிச்சம் உதிக்குது பாருங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்னா அப்படியே மாற ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் நமக்குள்ள உண்டாகும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டுற ஒரு காரியம், கர்த்தர் சொல்றார் எப்படி இந்த பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரும், எப்படி அதை நாம் சம்பாதிக்கிறோம், எப்படி அதை நாம் செலவு செய்கிறோம், எப்படி அதை சேமிப்பு செய்ய வேண்டும், எப்படி அதை மறுபடியும் கர்த்தருக்கு என்று கொடுக்க வேண்டும். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் மனுஷனுடைய இருதயத்தை நல்ல இருதயமாக்கி அந்த இருதயத்தை உணர்வுள்ள இருதயமாக, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டாக கர்த்தர் மாற்றி இப்போ உள்ள ஒரு விளக்கு எரியுது, ஒரு பிரகாசம் வந்திருக்கு. அந்த பிரகாசம் என்ன செய்யுதுன்னா எனக்கு புரிய வைக்குது எப்படி கர்த்தர் பொருளாதார ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போகிறார் என்கிற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு கொண்டு பண்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
நல்லா கவனிங்க. ஏன் இதை நீங்கள் நினைக்கலாம், ஏன் பொருளாதார ஆசீர்வாதத்தை வேதத்தில் ஏன் இவ்வளோ பாஸ்ட் எடுத்து பேச நினச்சிங்கன்னா, நீங்கள் பைபிளை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பைபிளில் பயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வசனம் ஏறக்குறைய 365 வசனம் சொல்கிறாங்க. ஜெபத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தினுடைய எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? 500க்கு மேலே இருக்கான். விசுவாசம் இருக்கு பாருங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. இந்த விசுவாசத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின் எண்ணிக்கை கவனிச்சிங்கன்னா 500க்கு மேலே இருக்கு. ஆனால் ஆச்சரியத்தின் மேலே ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்கள் இந்த 66 புஸ்தகத்தில் கவனிச்சிங்கன்னா ஏறக்குறைய 2500 வசனங்களுக்கு மேலாக பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. 5 மடங்கு மேலங்க, ஜெபத்தை காட்டிலும் விசுவாசத்தை காட்டிலும் 5 மடங்கு மேலாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியத்தை வசனத்தை எடுத்து போதிக்காத ஒரு போதகனாக இருப்பேனா அப்போ நான் என்ன போதகர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிள் அதிகமான எம்பசிஸ். நான் பைபிள் டீச்சர், நான் வேதத்தை போதிக்கிற பிரசங்கியார். உங்களுக்கு பிடிக்கிறத போதிக்கிற ஆள் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஆவியானவர் நம்முடைய சபைக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை தைரியமாக எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு வேத போதகனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஒரு வெளிச்சம் எனக்கு உண்டாகுது. என்னன்னா, ஆண்டவர் இந்த பொருளாதாரத்தை காரியத்தை குறித்து 2500 வசனங்களுக்கு மேலாக சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை விசுவாசிங்களுக்கு எடுத்து சொல்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை நம்ம உபயோகப்படுத்துகிறோமா? நல்லா கவனிங்க, நான் சொல்கிறத போய் நீங்கள் சர்ச் பண்ணி வேணா பாருங்கள். கூகுள் தான் இன்றைக்கி இருக்கே சர்ச் பண்ணுறது. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டானு கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். பைபிளை வாசித்தீங்கன்னா, பைபிளை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்க இந்த வருஷம் திட்டம் வச்சுருந்தீங்கன்னா, நான் சொன்ன காரியங்களை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் இறுதி இதுக்குள்ளே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க, இந்த பொருளாதாரத்தை குறித்து கடவுள் சொல்லியிருக்கிறது தான் நிறைய இதில் இருக்குது. ஏன் அப்படி அவர் சொல்லி வைக்கணும்? இந்த பொருளாதாரம் தான் எல்லாத்தையும் எல்லா மனுஷனையும் கெடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குன்னா ஏன் ஆண்டவர் அதிகமாக அதை சொல்லி வச்சிருக்கணும்? ஏன் அதை அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் கையில் கொண்டு வரணும்னு கர்த்தர் ஏன் விரும்புகிறாரு? என்னைக்காவது அப்படி யோசிக்கிறோமா? இல்லையே, ஒன்றும் இல்லையே ஆண்டவரே, என்ன பண்ணுறது ஆண்டவரே, என்ன செய்ய போகிறோம்? இல்லை, இதே பஞ்ச பாட்டிலே தான் கிறிஸ்தவ மக்கள் இன்னைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள் இல்லையே. ஆனால் கிறிஸ்தவ மக்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான விதத்தில் பல இடங்களில் ஆண்டவர் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் நம்ம மனசையும் இருதயத்தையும் அதுக்கு நேராக நம்முடைய இருதய நல்ல நிலையமாக மாறி அது புரிந்து கொள்ளக்கூடிய இருதயமாக இருந்து, இந்த இருதயத்துக்குள்ள ஒரு விளக்கு எரியும்னா, நம்முடைய மனுஷனுடைய ஆவி தேவன் தங்கும் தீபமா இருக்கும்னா, அந்த விளக்கு அந்த வெளிச்சம் ஒன்று உங்களுக்கு காட்டும். என்னன்னா, கர்த்தர் எப்படி பொருளாதார ஆசீர்வாதத்தை எனக்கு அவர் கொண்டு வர விரும்புகிறாரு. யாருக்குமே நான் நினைக்கிறேன், யாருமே பொருளாதார ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிற புண்ணியவான் யாராக இருக்கீங்களா? ஏன்னா எனக்கு நிறைய இருக்குது பாஸ்டர், ஏன்னா தலைமுறைக்கு நிறைய வச்சுருக்கிறேன், அதனால் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களா? முகேஷ் அம்பானி கூட வேணான்னு சொல்ல மாட்டார். ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? முகேஷ் அம்பானிகிட்ட போய் பேசினாலும் அவர் என்ன சொல்லுவார்? இன்னும் எவ்வளோ சம்பாதிக்கலாம், இன்னும் எங்கேருந்து பணம் வரும், எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? நான் சொல்கிறேன், ஒரு உலகத்தானுக்கே அந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணி பல விதங்களில் உபயோகப்படுத்தணும்னு நினைக்கும்போது, கிறிஸ்தவ மக்களாக இருக்கிற நம்மளை கடவுளை ஆசீர்வதிக்க அவர் திட்டம் வைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போதே, நல்லா கவனிங்க, எப்படி நீங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ, அதே போல நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்டு இந்த நாட்களில் இந்த சத்தியத்தை கேட்குற உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு நேராக பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரும்போது ஒன்றை மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாக உங்களை குறித்த A to Z பிளான் ஆண்டவர் போட்டு வச்சிருப்பாருன்னா, உங்கள் கையில் கர்த்தர் கொண்டு வர எந்த பொருளாதாரத்துக்கும் கர்த்தர் திட்டம் போடாமல் இருக்க மாட்டார். நீங்கள் திட்டம் போடாதீங்க. பொருளாதார ஆசீர்வாதம் வந்தோடனே நம்ம திட்டம் போடுறது, நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய ஒன்று, ஆண்டவரே இதை என்கிட்ட கொண்டு வரதுக்கு முன்னாடியே நீ ஒரு பிளானை வச்சிருக்கு. எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? இந்த நன்மைகள்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு பிளானை வச்சு தான் என்கிட்ட கொண்டு வர்றாரு. அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணலன்னா பொருளாதாரம் வளரவே வளராது. நல்லா கவனிக்கணும். எல்லா காரியங்களும் கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வர ஒரு வசனத்தை கொண்டு வந்து உங்கள் இருதயத்தில் போடுறேன், அதுக்கு ஏதுவாக வேலை செய்யணும். அதுக்கு ஏதுவாக வேலை செய்யாமல் நான் என் இஷ்டம் போல இருப்பேன்னா சமாதானம் வராது. எல்லா வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் இது அப்ளை ஆகும்.
அதுதான் ஆண்டவர் இதை ஒரு கோட்பாடாக வச்சிருக்கிறார் பாருங்க. இட்ஸ் a பிரின்சிபல், லைஃப் பிரின்சிபல். இந்த லைஃப் பிரின்சிபல் எல்லாம் நம்ம மாற்ற முடியாது. வாழ்க்கையின் கோட்பாடுகளை தேவன் சொல்ல சில காரியங்கள் எல்லாம், இப்போ நான் போதிக்கிற காரியங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கான கோட்பாடுகள், இதை மாற்ற முடியாது. ஆண்டவர் சொல்றாரு எப்படி வரும் அப்படின்றாரு. இந்த இருதயம் நல்ல இருதயமா மாறி, அண்டர்ஸ்டாண்டிங் ஹார்ட்டா மாறி, மனுஷனுடைய ஆவி தேவன் தங்குற தீபமாக இருக்கணும். ஒரு விளக்கு, ஒரு வெளிச்சம் வந்துச்சுன்னா கர்த்தர் சொல்ல இப்போ எல்லாத்தையும் புரிய ஆரம்பிக்குது. புரிகிற உன் கையில் கர்த்தர் என்ன செய்வாராம்? வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து, பாவிகளுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆண்டவர் செய்ய கூடிய காரியங்களை யோசித்து பார்க்கணும். பாருங்கள், இன்னைக்கு நம்ம ஒரு வேளை யோசிக்கலாம், இது என்ன அநியாயமாக இருக்குது, கடவுள் வந்து துன்மார்க்கன் கையில் இருக்கிறத எடுத்துன்னு வந்து நீதிமான் கையில் கொடுக்குறாராமே, இதெல்லாம் நியாயமா? கர்த்தர் நியாயமான கடவுளா? ஒருத்தங்கிட்ட இருந்து பிடுங்கி இன்னொருத்தங்கிட்ட வந்து கொடுக்குறாரே, நமக்கு அப்படி தானே தோணும். இன்னைக்கு சில காரணங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஆண்டவர் எப்பொழுதும் அவர் எதை செய்தாலும் நீதி உள்ள தேவனாய் அவர். இஸ் a fair God. there is no unfair in God. ஆண்டவர் இடத்துல எந்த அநீதியுமே கிடையாது. இப்போ நான் காட்டுற 5 காரணங்களை காட்ட போகிறேன். காட்டி முடித்த உடனே நீங்கள் உண்மையாலே ஆண்டவரை பாராட்டி, உண்மையாலே நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? நீதிபரராக இருக்கிறாரு. இப்படி சந்தேகம் வரும்போது என்ன செய்யணும்னா, இப்படி வசனத்துக்குள்ள சத்தியத்துக்குள்ளே போய் வேதத்தில் ஆண்டவர் இப்படி ஏன் சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து கவனிச்சோன்னா, நான் சொல்கிறேன், அற்புதமான வெளிச்சத்தை நமக்குள்ள, நம்முடைய ஆவியை தேவன் தங்கும் தீபமாக ஆக்கியிருக்கிறார் பாருங்க. அங்கே ஒரு வெளிச்சம் வரும்போது நமக்கு புரியும், ஓஹோ, கர்த்தர் அங்கேருந்து எடுத்து நீதிமான் கையில் ஏன் கொடுக்குறாரு, எதுக்கு கொடுக்குறாரு, என்ன செய்கிறதுக்காக கொடுக்குறாரு, இது எல்லாம் நான் விளங்கி கொண்டேன்னா உண்மையாலே ஆண்டவர் செய்கிற எல்லாமே என் வாழ்க்கையில் சரியானது தான் என்று நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறுகிறேன். அப்போ கவனிப்போமா சில காரணங்களை. என்ன நீதிமொழிகளில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, துன்மார்க்கனுடைய பாவியினுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. நல்லவன் தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்திகளை விட்டு விட்டு போகிறான். அதுக்கு பிறகு சொல்கிறாரு, பாவியினுடைய ஆஸ்தியோ துன்மார்க்கனுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நான் ட்ராவல் பண்ணிருந்த போது எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருந்தார் பாருங்க. கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர், நீங்கள் இந்த நாட்களில் இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறீங்க, துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை எடுத்து என் கையில் கர்த்தர் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க. நான் அதை நம்புகிறேன் பாஸ்டர். ஏன்னா நிறைய அப்படி வர வேண்டியது எனக்கு இருக்குது. எனக்கு அநீதியான காரியங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார், நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவனும் சும்மா பேசலை, கர்த்தர் விஷயமாக தான் வருகிற ஒவ்வொருத்தருடைய நிலைகளை அறிந்து கர்த்தர் உங்களோட ரொம்ப தீர்க்கமாய் கர்த்தர் பேசுகிறார். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது, ஏன் அங்கேருந்து எடுத்து என்கிட்ட கொடுக்குறாரு? ஏன்னா நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவன் கிறிஸ்துவின் மூலமா கொடுக்கப்பட்ட நீதி என்ன ஆக்கியிருக்குன்னா நீதிமான் ஆக்கியிருக்கு. நல்ல மனுஷனா கர்த்தர் என்ன மாற்றார். நல்ல இருதயமாக இப்ப என் இருதயம் மாறி இருக்கு. இப்படி மாறி இருக்கிற என்கிட்ட கர்த்தர் கொண்டு வந்து துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை கொண்டு வந்து நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்பட்டு நீதிமான் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஏன் இப்படி செய்கிறாரு? 5 காரணங்கள். முதல் காரணம் கவனிச்சிங்கன்னா, இந்த துன்மார்க்கம் கிட்ட இருந்து எடுத்து ஏன் நீதிமான் கையில் கொடுக்குறாருன்னா, ஏன்னா அந்த துன்மார்க்கம் கவனிச்சு பாருங்க, அநீதியான விதத்தில் அதை சம்பாதிக்கிறான். அவன் நியாயமான விதத்தில் சம்பாதிக்கலாம், அநீதியான விதத்தில் சம்பாதிக்கிறனால தான் துன்மார்க்கன் பாவியினுடைய கையிலிருந்து கர்த்தர் எடுத்து அதை நீதிமான் கையில் கொடுக்குறார். நல்லா கவனிங்க, எல்லா மனுஷனும் அநீதியாய் சம்பாதிக்கிறான்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் பெரும்பாலான துன்மார்க்கன் எப்படி சம்பாதிக்கிறானா, அநீதியான விதத்தில் சம்பாதிக்கிறான். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, எப்படி ஒரு முதல் காரணம் ஆண்டவர் ஏன் எடுத்து கொடுக்குறாருன்னா, அவன் துன்மார்க்கன், அநீதியான விதத்தில் அதை அவன் சம்பாதித்துக்கிறான். ஆகவே கர்த்தர் அதை எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறார். வாசிப்போமா 8ஆம் வசனம். அநியாய வட்டினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணினவன் தரித்திரர் பேரில் இறங்குவனுக்காக அதை சேர்த்து வைக்கிறான். நல்லா கவனிங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அநியாய வட்டி
அநியாயமான விதத்தில் சம்பாதிக்கிறவனுடைய அவன் கையில் இருக்கிற ஆஸ்தியை எடுத்து சொல்றான், அவன் யாருக்காக சேர்த்து? ஏழைக்காக சேர்த்து வைக்கிறான். அவன் அதை அனுபவிக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இது நான் நியாயம் செய்கிற காலம். இது திஸ் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் டைம். ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் பல வாய்ப்பை கொடுக்கிறாரு. பல முறை திருந்துறதுக்கான வாய்ப்பை துன்மார்க்கனுக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் திருந்துறதுக்கான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் திரும்பாத பட்சத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அவன் கையில் இருக்கிற ஆஸ்தி, அவன் கையில் இருக்கிற பொருள், அவன் கையில் இருக்கிற பொருளாதாரத்தை எடுத்து நீதிமான் கையில் கர்த்தர் கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு காண்பித்தேன் கடந்த 2 வாரங்களாக துன்மார்க்க அவன் எப்படிலாம் சேர்க்குறான், அவனுடைய பங்கு என்னவா இருக்குது நம்ம கவனித்தோம். அதில் நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் கவனித்தோம், யோபு 27 அதிகாரத்தில் கவனித்தோம், என்ன பிரசங்கி 6 அதிகாரத்தில் கவனித்தோம். இதெல்லாம் போட்டிருக்கு. அவன் எப்படி அவன் தூளை போல பொன்னையும் செல்வத்தையும் குவித்து வைக்கிறான். வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கு, ஆகாரம் அவனுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் எல்லாம் இருந்தும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அவனுக்கு இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா காரியமும் இருக்கு, அவனுக்கு என்ன இல்லை? எல்லா உலக காரியங்கள் இருக்கு, ஆனா அதை அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா நீதிமானுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர் இதை எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரா? நல்லா கவனிக்கணும். அதனால தான் நம்மளை நீதிமானாய், நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைக்கப்பட்ட இருதயமாய், நம்முடைய இருதயம் கர்த்தருடைய காரியங்களை சிந்திக்கிற இருதயமாக, தேவன் விரும்புகிறத, தேவன் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய காரியத்தை உங்க இருதயத்தில் நிரப்புனீங்கன்னா, நான் சொல்றேன், உங்க கையில கர்த்தர் பொருளாதார நன்மையை கொண்டு வந்து அவர் கொடுப்பது நிச்சயமாய் சாத்தியமாகும். இன்னைக்கு வராம இருக்குன்னா என் இருதயம் சரியில்லை. நல்லா உழைக்கிறேன், பல காரியங்களை செய்யறேன், ஆனா அதுக்கேற்ற பலன் வர மாட்டுதுன்னா செக் பண்ண வேண்டிய இடம் நம்ம இருதயம். நான் சொன்ன பாருங்க, ஒரு பொருளாதார நன்மையை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வருவதற்கு முன்பாகவே நீங்க திட்டம் போடுறதுக்கு முன்னாடி அவர் திட்டம் போட்டு தான் கொண்டு வர்றாரு. அவர் போட்ட திட்டத்தை உங்க இருதயத்தில் நீங்க அலோவ் பண்ணலன்னா, உங்க சுய புத்தியை சார்ந்து நீங்க அதை உபயோகப்படுத்த நினைக்கும் போது பொருளாதார நன்மை ஒரு முறை வருது, அதோட நின்றுது. ஆனா அந்த பொருளாதார நன்மை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதமான சைக்கிளா அது தொடர்ந்து ஆண்டவருடைய நன்மை வழிந்தோடக்கூடிய விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் உடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றாரு. அதுதான் உங்களுக்கு காண்பித்த இந்த மார்க் 4 அதிகாரத்திலே இயேசுன்னு அதை 2 கூட்டத்தை குறித்து சொல்றாரு. ஒன்று உள் வட்டாரத்தில் இருக்கிற கூட்டம், இன்னொன்று வெளி வட்டாரத்தில் இருக்கிற கூட்டம். எப்படி இருக்கணும்? அந்த இருதயம் தான் சுய புத்தியை சாருகிற இருதயமாக இருக்கும். இந்த உள் வட்டாரத்தில் இருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள, சபைக்குள்ள வாரந்தோறும் சத்திய வசனத்தை கேட்குற நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்னா, என் சுயத்தை சார மாட்டேன், என் சுய புத்தியை நான் சார மாட்டேன், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நான் சார்ந்து கொள்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய நான் கவனமாக இருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறதோ? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே, உம்முடைய சத்திய வசனங்கள் எனக்கு என்ன சொல்லுகிறதோ அதை கவனமாய் செய்ய நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்னென்ன பார்க்குறாருன்னா, நல்ல இருதயமாக பார்க்குறாரு. இன்னைக்கு சர்ச்சைக்கு வரலாம், உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம், ஆனால் அந்த வசனத்தை செய்யாமலே வாழ்றவங்களா நம்ம இருக்கலாம். அல்லாஹ் யாக்கோபுல சொல்லியிருக்கு, என்ன? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கேட்ட வசனத்தின்படி செய்கிறவர்களாய் நாம மாறணும். செய்கிறவர்களாய் மாறுகிறவர்களை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு வந்திருக்கலாம், உட்கார்ந்து வசனத்தை கேட்கலாம், எல்லா அறிவையும் ஏற்றிக்கலாம். ஓ, பொருளாதார ஆசை இப்படி தான் வருதா, இப்படி ஆண்டவர் இப்படிலாம் கொண்டு வருவாரா அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் பாக்கியவானாக மாறுறதுக்கு உங்களுடைய வார்த்தை சொல்கிறபடி செய்ய நான் கவனமாக இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அற்புதமான விதங்களில் நடத்துகிற காரியங்களை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு அலைந்து திரிந்தது இல்லை. ஆனால் துன்மார்க்கனுடைய சந்ததி கவனிச்சு பாருங்க, எல்லாம் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு வழி இருக்காது. பிரசங்கின் புஸ்தகம் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
ஆனால் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லியிருக்கு, எல்லாம் இருக்கு, வெள்ளி பொண்ணு ஆகாரம் அவனுக்கு எல்லாம் இருக்கு, ஆனால் அதை அவனால் அனுபவிக்க முடியல. அவன் யாரு? துன்மார்க்கன். ஆனால் பிரசங்கி 5:19 சொல்லியிருக்கு, கர்த்தர் என்ன பண்றாராம்? நீதிமான அனுபவிக்கும்படி எல்லாவற்றையும் கொடுக்கிறாராம். அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் அங்க சொல்லியிருக்கு பிரசங்கி 5:19. அப்போ நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற, ஆண்டவரே என் இருதயம் எப்பொழுதும் நீ சொல்றதை செய்ய ஆயத்தமாயிருக்கு. எத்தனை பேர் கையை வாய்ச்சி சொல்றீங்க? என் இருதயம் எப்பொழுதும். சொல்லுங்க, வாயத்திறந்து. இதை சொல்லவே கஷ்டமா இருந்தால் அப்புறம் இருதயத்தில் என்ன இருக்குன்றது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் இருதயம் எப்பொழுதும் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்ய ஆயத்தமா இருக்கும். ஒரு தயக்கமும் வராது பாருங்க. ஒரு நல்ல இருதயமா இருந்தால் தயக்கம் வராது. ஐயோ இவ்வளோ செய்யணுமா, இவ்வளோ கொடுக்கணுமா, இவ்வளோ போதா? அப்போ நல்ல இருதயமா இருந்தால் ஒன்று சொல்லும் கூட, இவ்வளோத்தையும் கொடுத்தவர் அவர் தான், உங்ககிட்ட கொடுத்துருக்கிறார். ஏன்னா உன்னை கர்த்தர் நீதிமானா பார்க்குறாரு. கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்னவா பார்க்குறாரு? அந்த அந்த நிலைய தேவ கிருபையினால, தேவ சத்தியத்தினால நீங்க ஒவ்வொரு நாளும் தக்க வைப்பீங்கன்னா, நான் சொல்றேன், வேத வசனம் சொல்லுகிறது, ஒன்றுக்கும் எப்பொழுதும் நீங்கள் குறைபடாதபடி கர்த்தர் எல்லா குறைவுகளையும் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்க என்னவா இருக்கிறார்? அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த துன்மார்க்கம் கையிலிருந்து அதை எடுக்கிறாருன்னா, கர்த்தர் என்ன வெறுக்கிறார்னா, பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். அநீதியான காரியங்களை கர்த்தர் வெறுக்க. அதோட அவர் அதை சகிச்சிட்டு இருக்கிற தேவன் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஏன் ஆண்டவர் பாருங்க, பணம் யார்கிட்ட பணம் இருக்குதோ அவன் பணம் வச்சிருக்கிறான், அவன்கிட்ட செல்வம் இருக்கு, அதனால அவன் மேல ஆண்டவர் வந்து கசந்து கொள்ள வெறுப்படையில. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறாருன்னா, பணம் செல்வம் எல்லாம் வச்சிருக்கான், ஆனா அவனுடைய புத்தி, அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய செயல்கள், அவனுடைய சுபாவம் துன்மார்க்கமான சுபாவமா இருக்கு, பாவ செயலான காரியங்களை அதை தான் வெறுக்கிறார் ஆண்டவர். நல்லா கவனிக்கணும். God hates wickedness, God hates sin. துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த துன்மார்க்கத்தையும் பாவத்தையும் செய்கிறவன் கையில ஆண்டவர், அங்க அவன் கையில ஆஸ்தியும் பொருளும் இருந்துச்சுன்னா ஆண்டவர் ரொம்ப நாள் அமைதியா இருக்க மாட்டாரு, வாய்ப்பு கொடுப்பாரு திருந்துறதுக்கு. திருந்தலனா நீதிமானா இருக்கிற நம்ம கையில கர்த்தர் கொண்டு வந்து அதை சேர்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து சேர்ப்பார்? அந்த நாட்களில் பார்ப்பீங்க, நான் சொல்ற சத்தியம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்றத மாத்திரம் உங்க இருதயத்தை ஒரு நல்ல இருதயமா மாத்திக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், எங்கெங்கிருந்தெல்லாம் வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து திட்டத்தோட கர்த்தர் உங்க கையில சேர்ப்பார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? ஏராளமான நன்மைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? திட்டத்தோட கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளை ஒரு நீதிமானா கர்த்தர் பார்க்கிறாரு. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் பாருங்க, கேட்டார், உங்கள் கையில் இந்த உலகத்தில் இந்த பட்டணத்தில் நட்டோரியஸா அப்படின்னா ரொம்ப அவர் செய்யாத சேட்டையே இல்லை, அப்படிப்பட்ட எல்லா சேட்டையும் செய்கிற ஒரு ஆளுடைய உள்ளத்தை கடவுள் ஏதாவது ஏவி அவர் கையில் இருக்கிற பணத்தை கொண்டு வந்து கோடி கோடி அவங்க கையில் கொடுத்தா வாங்கிப்பீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய கையிலிருந்து ஆஸ்தி எடுத்து கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நீதிமான் கையில் கொடுக்குற. என்கிட்ட ஏன் கொடுக்குறாருன்னா, என் மூலமாக அவருடைய ராஜ்யத்துக்கான திட்டத்தை நிறைய செய்யும்படி என்கிட்ட திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொண்டு வந்து கொடுத்தா நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி வாங்கி கர்த்தருக்கென்றே உபயோகப்படுத்துவேன்னு சொன்னேன். அவர் ஆச்சரியமாக பார்த்தார். அவர் கேட்டார், அந்த பணத்தில் ரத்தக்கரை இருக்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்கள் கையில் பணம் வரத்துக்கு முன்னாடி அது ஒரு பெரிய ரவுண்டே போயிட்டு வந்துச்சு தெரியுமான்னு கேட்டேன். அது டாஸ்மாக் கடைக்கு போச்சு, அது வந்து என்ன சூதாட்டம் பண்ணுற இடத்துக்கு போச்சு, எல்லா இடத்துக்கும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் கடைசி யார்கிட்ட வந்திருக்கு? உங்கள் கையில் வந்துருக்கு. உங்கள் கையில் இருக்கிற பணம்லாம் ரொம்ப சுத்தமான பணமா? ஹலோ, எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா பணம்னோன்னு? உங்கள் கையில் இருக்கிற பணம் ரொம்ப சுத்தமான பணம். பணம் வந்து சுத்தம் பணம் கெட்ட பணம் ஒன்றுமே கிடையாதுங்க. நல்லா கவனிங்க. மனுஷனில் தான் நல்ல மனுஷன், துன்மார்க்கமான அதில் தான் வேறுபாடு இருக்கு. பணம் ஒரு ஜஸ்ட் ஒரு பேப்பர். அந்த பேப்பர் எப்படி நல்ல பேப்பர் கெட்ட பேப்பர் பண்ணுவீங்க?
நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பணம் என்கிற ஒரு கருவியை எடுத்துட்டு போய் நீங்கள் அதை வச்சு என்ன சாராய பாட்டிலாம் வாங்கலாம். டாஸ்மாக் கடையில் போய் உட்காந்து நின்றுட்டு காசை கொடுத்தா என்ன கொடுப்பான்? பாட்டிலாக கொடுப்பான். அதனால் பாஸ்டர் சொல்லிட்டாரு காசு எடுத்துன்னு போயிட்டுன்னு யாரும் போனீங்கன்னா சொல்கிறேன் உங்களுக்கு, காசு இதையும் செய்யும். அதே காசை எடுத்துகிட்டு போய் ஒரு கிறிஸ்தவ புக் ஸ்டாலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த காசை கொடுத்து பைபிளும் வாங்கலாம், நல்ல புஸ்தகங்களும். பணம் யார் கையில் இருக்குன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த மனுஷன் நல்லவனாக இருந்தால் அது நல்லதுக்கு உபயோகமாகும். அந்த மனுஷன் துன்மார்க்கனாக இருந்தால் துன்மார்க்கமான காரியங்கள். இப்போ நம்ம கையில் கர்த்தர் பணத்தை கொடுக்கும்போது எதுக்கு கொடுக்குறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஏன் சபையில் இருக்கிற நம்ம எல்லாம் கர்த்தர் நீதிமானா பார்க்கிறார்? ஏன் துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமானா இருக்கிற இந்த சபையில் இருக்கிற நம்ம கையில் தேவன் ஏன் கொடுக்க விரும்புகிறாரு? ஒரே ஒரு நோக்கம் தாங்க. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் பறைசாட்டப்பட வேண்டும். அதற்காக எவ்வளவு செல்வத்தை கர்த்தர் தம்முடைய நீதிமானாய் பார்க்கிற பிள்ளைகள் கையில் கொடுக்கணுமோ கொடுப்பாரு. நல்லா கவனிக்கணும். என்னையும் அனுபவிக்க வைக்கிறாரு. ஆனா அனுபவிக்கிறேன்னா என்னோட முடியல, என்னையும் ஆசீர்வதிக்கிறாரு. என்னை பலருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாத்துறாரு. எப்படி பலருக்கு நான் ஆசீர்வாதமா மாறுறேன்? எப்படி கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் ஆக்குறாரு? அவருடைய வேலைக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய சுவிசேஷத்துக்காக, அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்துக்காக நான் என்னெல்லாம் செய்யணுமோ செய்ய என்னைக்கு என் கையை நான் திறக்கிறேனோ, நல்லா கவனிங்க, அப்படிப்பட்ட மனுஷன் கையில் துன்மார்க்கமான ஆஸ்தியை எடுத்து கொண்டு வந்து நீதிமான் கையில் கர்த்தர் சேர்ப்பார். நல்லா கவனிக்கணும். எப்படிப்பட்ட ஆளா நான் இருக்கிறேன்? என் கையில் அது வரும்போது நீதிமானாக அது உபயோகமாகுதா? துன்மார்க்கம் உபயோகப்படுத்துகிற மாதிரி அதை உபயோகப்படுத்துகிறேன்னா? துன்மார்க்கம் யாருக்குமே கொடுக்க மாட்டான். துன்மார்க்கம் தன் கையை திறக்க மாட்டான். துன்மார்க்கம் அநியாயம் செய்கிறவன் சேர்த்து வைப்பான், மூட்டை கட்டுவான், அது மேலே ஏறி உட்காந்து ஒரு பைசா வெளியே போக விட மாட்டான். அவனை வேதம் துன்மார்க்கன் என்று சொல்லுகிறது. ஆனால் நீதிமான் யார்? தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய நோக்கங்கள், காட்ஸ் பிளானோட தன்னுடைய வாழ்க்கையை இணைத்துக் கொள்றவனை தான் நீதிமான் சொல்றாரு. தேவ திட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனால் கர்த்தர் என்கிட்ட எல்லா நன்மையும் கொடுக்குறாரு அப்படின்னா நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கையில் கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கா? ரொம்ப நாள் இருக்கு, அது போயிடும் கையை விட்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கம் கையில் இருக்கிற ஆஸ்தி எடுத்து நீதி, பாவியினுடைய ஆஸ்தியோ யாருக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறதா? நீதி. எத்தனை நீதிமான் இங்கே உள்ள இருக்கிறீங்க? கையை உயர்த்தினவங்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை செய்யும். ஏன்னா அதுதான் உள்ள போகுது. கையை தூக்கும் போது என்ன, நான் ஏன் தூக்குறேன்? என்ன கர்த்தர் நீதிமானாக வைத்திருக்கிறார். என் நீதி அல்ல, கிறிஸ்துவே என்னுடைய நீதியாக இருக்கிறார். வேதம் சொல்ல, அவரே நம்முடைய நீதியும், அவரே நம்முடைய ஞானமும், அவரே நம்முடைய மீட்புமா இருக்கு. அவர் தான் என்னுடைய நீதி. ஏன் நீதியை பேசுறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? இன்னைக்கு என்னை ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். என்னை நல்ல இருதயம் உள்ள ஒரு மனுஷனா கர்த்தரை மாத்திர, என் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலமா மாத்திர. ஏன் மாறுது? ரட்சிக்கப்பட்ட உடனே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உள்ள வந்து வசனத்தை கேட்கிறேன், இந்த சத்தியங்கள்லாம் கேட்கிறேன். இந்த சத்தியத்தை விசுவாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். நிச்சயமா கர்த்தர் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை நீதிமானாக இருக்கிற என் கையில் கர்த்தர் கொடுப்பார். ஏன் என்கிட்ட கொடுக்குறாருன்னா, என் இருதயம் தேவ திட்டத்தோட இணைந்திருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் இருதயம் தேவ திட்டத்தோட இணைந்திருக்கு. இணைந்திருக்கா? இணைந்திருந்தா நான் சொல்றேன், யூ ஆர் த ரைட் கேண்டிடேட் ஃபார் காட் டு பிரிங் ஆல் த வெல்த் ஆஃப் திஸ் வேர்ல்ட் இன்டு யுவர் ஹேண்ட். உங்க இருதயம் தேவ திட்டத்தோட இணைந்திருக்கணும், நீங்க தான் சரியான அந்த கேண்டிடேட். உங்க கிட்ட கொண்டு வந்து கர்த்தர் எல்லாத்தையும் சேர்ப்பார். இந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த சத்தியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில மெய்யாக உங்க கண் கூட பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட மாபெரும் காரியங்களை கர்த்தர் செய்வார். செய்யும் போது உனக்கு தெரியும், ஆண்டவரே இதை எனக்கு நீ செய்கிறீர். ஏன்னா என் இருதயம் உம்முடைய நோக்கத்தோடு, உம்முடைய திட்டத்தோட இணைந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் என்ன? உம்முடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே என்கிட்ட இதை கொடுக்க, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பறைசாட்டுவதற்காக இதை என்கிட்ட கொடுக்குற. இது எனக்கு மாத்திரம் இல்லை, என்ன ஆசீர்வதிக்குது. ஆனா ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதம் என்னோட நிக்கிறதுக்கு இல்லை, என்னை ஆசீர்வதித்து என்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுகிறீர். இன்னைக்கு நான் இதை சொல்லும் போது ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என் பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லை பாஸ்டர்,
காலி பாக்கெட்டில் உட்காந்துருக்கிறேன். என்னை பார்த்து கர்த்தர் துன்மார்க்க ஆஸ்தியெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கொடுப்பாரு. நான் சொல்கிறேன், நான் உங்கள் வாழ்க்கை நிலையை குறித்து இங்கே பேசலை. இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையை எப்படி ஆக்கும் என்பதை குறித்து நான் உங்களோட பேசுகிறேன். நம்ம வாழ்க்கை நிலை தான் வாழ்நாள் மூலம் பேசிட்டு இருக்கலாமே. நல்லா கவனிக்க நான் சொல்கிறத. உங்கள் வாழ்க்கை நிலையை வாழ்நாள் மூலம் போகிற இடத்துலலாம் குறைய பேசினே தானே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குறை உள்ள வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் அந்த குறைவை நீக்கி ஆண்டவர் எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாத்திர சத்தியம் என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் காது கொடுத்து கொஞ்சம் கண்ணை திறந்து இருதயத்துக்குள்ளே இதை வரவேற்பனா வாயிலிருந்து குறை பேசுறது நிற்கும். கொஞ்சம் நல்லா கவனிங்க. இன்னைக்கு வாயை திறனாலே குறை தானே வருது. அது இல்லை, இது இல்லை, அதுக்கு பத்தலை, இதுக்கு பத்தலை, என்னை எதுக்கு தான் வச்சிருக்கிறாரோ தெரியல, எதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் உழைச்சி ஒன்றும் கிடைக்க மாட்டுது அப்படின்னு புலம்புற இந்த புலம்பல் நிற்கணும்னா நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேவனுடைய வசனம் என்னை என்னவாக்கும், இந்த தேவனுடைய வசனம் என்னை நீதிமான் ஆக்கி என் இருதயம் கர்த்தருடைய திட்டத்தோடு இணையும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு நேராக எல்லா செல்வத்தையும் நான் வர வைப்பேன். ஏன் வர வைக்கிறேன்னா, உன் மூலமாக என் திட்டங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் அப்படி கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய திட்டத்தை ஆண்டவரே என் குடும்பத்தில், இந்த சபையில், இந்த சமுதாயத்தில் நான் செய்வதற்காக என்னை நீ நீதிமானாக்குறீர். இப்படிப்பட்ட நீதிமான் கையில் கர்த்தர் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை கொண்டு வந்து சேர்க்கிறார். சபைக்கு நேராக வரும் பாருங்க இந்த நாட்களில். சபைன்னா நீங்கள் நான் தான். உங்களுக்கு நேராக கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகள். ஏன்னா இந்த சத்தியத்தை கேட்குற உங்களுடைய மனம் மாறும், உங்கள் இருதயம் மாறும், உங்களுடைய யோசனைகள் மாறும், உங்கள் பேச்சுகள் மாறும். இல்லை, கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்ன நீதிமான்ன்றார். நான் என் கிரியைகளில் நீதிமானாக இருக்கணும், என் பேச்சில் நீதிமானாக இருக்கணும், என் இருதயம் ஒரு நீதிமானுடைய இருதயம் போல இருக்கணும், என் இருதயம் கர்த்தருடைய திட்டத்தோடு இணைந்திருக்கிற ஒரு இருதயமாக இருக்கணும். நேரம் இல்லை. ரெண்டாவது சொல்கிறேன். ரெண்டாவது காரணம் ஏன் துன்மார். இது முதல் காரணம் கவனிச்சிங்களா? அநீதியான விதத்தில் அவன் சம்பாதிச்சதுனால கர்த்தர் அவருடைய நியாய தீர்ப்பு நேரம் வரும்போது, நியாய தீர்ப்பு வந்து ஆண்டவர் வரும்போது தான் இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. சில காரியத்தை ஆண்டவர் பூமியிலேயே நியாயம் தீர்ப்பார். எப்படி நியாயம் தீர்க்கிறார்? அவன் அநியாயமா என்ன அநியாய வட்டினால அநியாய விதத்தில் சம்பாதிச்சவனை குறித்து தான் வேதம் சொல்லுது. அவங்கிட்ட இருந்து எடுத்து ஏழைக்காக அவன் சேர்த்து வைக்கிறான். அப்படின்னா ஒரு நீதிமானுக்காக சேர்த்து வைக்கிறான். நீதிமான் மூலமா கர்த்தர் தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக. இப்போ விளங்குது பாருங்க ஏன் கர்த்தர் ஒரு பாவியினுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமான் கொடுக்குறான்னா. முதல் காரணம், அவன் சம்பாதிக்கிறதுலாம் அநியாயமான விதத்தில் சம்பாதிக்கிறான். ரெண்டாவது காரணம் சொல்றாரு, ஏன் அவங்கிட்ட இருந்து எடுத்து அந்த துன்மார்க்க கிட்ட இருந்து பாவியினுடைய ஆஸ்தி எடுத்து என் நீதிமானு கொடுக்குறாருன்னா, ரெண்டாவது சொல்ல, அவன் ஏழைக்கு இறங்கவே மாட்டான். ஒரு நீதிமான் அப்படி இருக்க மாட்டான். நல்லா கவனிங்க. ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசருவை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் இறங்கினானா அந்த லாசருக்கு? இறங்கவே இல்லை. ஒரு இறங்காத ஒரு ஸ்பாபம், கடின ஸ்பாபம். அவனை வேதம் நீதிமான்னு சொல்லலை. அவனுக்கு எங்க கொடுக்கப்பட்ட இடம்? நரகம் தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடம். துன்மார்க்கனுக்கு அப்படிப்பட்ட இடத்தை வைக்க. நீதிமானுக்கு அநேக துன்பத்தை கண்டாலும் ஆண்டவர் அவனுக்கு பரதேசியில் இடத்தை கொடுத்துரு. உடனே நம்ம வந்து பரதேசியில் தான் நல்லா இருப்போம். பரலோகம் போனால் தான் நமக்கு என்ன இருக்கும்? ஆபிரகாம் மடி நமக்கு பரலோகத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பூலோகத்தில் தரித்திரமாக வாழணும்னு முடிவு பண்ணக்கூடாது. நான் சொல்ல நல்லா கேட்குதான் காது உங்களுக்கு? நல்லா கேட்கணும். இதெல்லாம் உள்ளே போய் மண்டையிலையும் இருதயத்துலையும் அடின்னு அடிக்கணும். அப்படி அடிச்சிச்சுன்னா தான் நான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்படியே இதே ஓட்டாண்டி நிலையிலேயே இருந்துக்கிட்டு இப்படியே போட்டணும்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் இந்த வேதத்தில் 2500க்கு மேலான வசனங்களை நீங்களும் நானும் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நீதிமானாய் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இவ்வளோத்தையும் சொல்லி வச்சோம். கடைசியில் பரலோகத்தில் போய் நின்று, ஆண்டவரே நான் நீதிமானா வாழ்ந்த. ஆண்டவர் கேட்பார், என்ன நீதிமானா வாழ்ந்த? உன்னால் ஒரு காரியம் நடந்துச்சா? உன்னால் எனக்கு சுவிசேஷம் பரவிச்சா? உன்னால் என்னுடைய ராமம் மகிமைப்பட்டுச்சா? ஆண்டவரே நான் வந்து அப்படியே கஷ்டத்திலே, ஆண்டவரே ஏழ்மையிலே வாழ்ந்து என் சாட்சியை காத்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் பாராட்டுவார்னு நினைக்கிறீங்களா?
கர்த்தர் சொல்லுவார், துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து உன் கையில் நான் கொடுக்கணும் இருந்தேனே, அதை கொஞ்சம் யோசித்திருக்கியா? ஏன் கொடுக்கணும்னு யோசித்தியா? சொல்றாரு. ரெண்டாவது காரணம் சொல்றாரு, அவனுக்கு ஏன் எடுத்து கொடுக்குறாரு. அவங்கிட்ட இருந்து எடுத்து துன்மார்க்கனுடைய ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில ஏன் கொடுக்குறாருன்னா, அந்த துன்மார்க்கன் ஏழைக்கு இறங்கவே மாட்டான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே பொருளாதாரத்தை ரைட் ஆன சேனல்ல கர்த்தர் அந்த ஃப்ளோவை கொண்டு வர விரும்புவார். ஆண்டவர் பார்க்கிறார் யார்கிட்ட போனா அந்த ஃப்ளோ போகும். ஆண்டவருக்கு தெரியும் நம்ம எல்லாரையும் நம்ம டிமிக்கி கொடுத்துடலாம். ஹலோ, நான் சொல்ல புரியுதா? நான் கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். டிமிக்கின்னு கொஞ்சம் டீசெண்டாக சொன்னேன். அதை நான் கொஞ்சம் மோசமாக சொல்லணும்னா வேணாம், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துடலாம். ஆனால் ஆண்டவர் காதில் என்ன வைக்க முடியாது. டேஷ் டேஷ் டேஷ். ஆண்டவர் சொல்றாரு, நீ பாதாளத்தின் அடியில் கொண்டு போய் உன் படுக்கையை போட்டாலும் நான் உன்னை அங்கேயும் காண்கின்ற. எனக்கு மறைவா நீ எதையுமே செய்ய முடியாது. யோசிக்கும் ஒரு யோசனை உன் மனசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே அந்த யோசனை என்னன்றதை நான் வகை அறிக்கிறேன்றாரு. நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம கையில கொடுக்கிறார். அந்த ஃப்ளோ, அந்த சேனல் யாரு மூலமா உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஒரு நீதிமானுடைய கையில கர்த்தர் துன்மார்க்கனுடைய செல்வத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஏன்னா இந்த நீதிமான் இறங்குவான். இந்த நீதிமான் தனக்குன்னு வச்சுக்க மாட்டான். அவன் மனம் இறங்கி பல நன்மைகளை பிறருக்கு செய்வான். ஆகவே கர்த்தர் நம்ம கையில் என்ன பண்றாரு, கொடுக்காத இருக்கிறவன் அவங்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்க கூடியவன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் கொடுக்கிறார். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. என்கிட்ட வந்தவன நான் அதை பதுக்கிறவனா மாறணும் வச்சுங்க, அது ரொம்ப மோசமான நிலை. நம்முடைய வாழ்க்கை ஒரு பைப்பு போல. ஒரு பைப்பில் தண்ணி எப்பொழுதுமே போய்கொண்டே இருக்கு பாருங்க. அந்த பைப் எப்போவுமே தண்ணினால வெட்டாயே இருக்கும். நம்ம பைப்பு அப்படி தண்ணி போல வெட்டாய் இருக்கிற பைப்பா. ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுக்கிற நன்மைகள் எல்லாம் தேவன் விரும்புகிற சேனலுக்கு. சேனல்னா நீங்கள் வேற ஏதாவது சேனல் நினச்சிக்க கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பாஸ்டர் நல்ல சேனல் சொன்னார், எந்த சேனல் தேடலான்ட்டு. நான் சொல்கிறேன், கர்த்தர் எந்தெந்த வழிகளில் நம்ம மூலமாக அனுப்பணும், ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கிறாரோ அதுக்கு நேராக கர்த்தர் நமக்கு போதிப்பார். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவியை வெளிச்சம் அடைய வைத்த ஆவியானவர் எனக்கு போதிப்பார். எத்தனை பேர் கையை வச்சு எனக்கு அவர் போதிக்கிறவராக இருப்பார். என்னை எங்கே போதிக்கிறார்? இதெல்லாம் எங்கே எனக்கு கற்றுக் கொடுத்தாரு? இந்த சத்தியத்தெல்லாம் நீங்கள் வேறு எங்கே போனாலும் கேட்க முடியாது. இங்கே உட்கார்ந்து உங்களை ஆண்டவர் கேட்க வைக்கிறார் பாருங்க. நீங்கள் உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் இப்படி கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி சத்தியம் கேட்க முடியாது. நீங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட சத்தியங்களை உங்களை கேட்க வச்சு உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராக எப்படியெல்லாம் ரிசோர்ஸை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறாரு. ஒரு நீதிமானா, ஏழைக்கு இறங்குறவனாய், பல நன்மைகள் காரியங்களுக்கு இறங்குறவனா இருக்கிற ஒரு நீதிமானா இருப்பனா, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அந்த ஆசீர்வாதம் உன்னோட நிறுத்த மாட்ட, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுற ஒரு மனுஷனா மாறுற. நல்லா கவனிங்கள். இந்த துன்மார்க்கனை குறித்து அவன் ஒருபோதும் இறங்காது. இன்னொன்று தெரியுங்க, இன்னொன்று சொல்றாரு, இப்படி நம்ம செய்யும்போது ஏழைக்கு இறங்குறவன் அங்கே சொல்றாரு, நீதிமொழி 19ஆம் அதிகாரம் அங்கே 17ஆம் வசனம் கவனிச்சு சொல்றாரு, ஏழைக்கு இறங்கி கொடுக்கிறவன் கர்த்தருக்கு என்ன பண்றானா, கடன் கொடுக்கிறானா. கர்த்தர் அவனுக்கு கடனாளியாய் இருப்பதில்லை, அவனுக்கு மறுபடியும் அதை கர்த்தர் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. எனக்கு ஏன் அந்த ஸ்வாபம் வருது, ஏன் இறங்குறேன், ஏன் ஒரு கஷ்டப்படுறேன், உங்களை பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிறத எடுத்து ஏன் கொடுக்குறேன்? ஏன்னா கர்த்தருடைய பார்வையில் ஒரு நீதிமானா, நல்ல உள்ள ஒரு மனுஷனா கர்த்தர் நான் வைக்கிறாரு. கர்த்தர் பார்க்குற இந்த மனுஷன் கையில், என் பிள்ளைகிட்ட, எனக்கு என் பார்வைக்கு நீதிமானா நல்லவனா இருக்கிற இவன் கையில் ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்ம கையில் கொண்டு வந்து துன்மார்க்கம் கையில் இருந்த ஆஸ்தியை எடுத்து நம்மகிட்ட கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. தண்ணி எப்படி கழுவுறதுக்கு உபயோகமாகுதோ, பணம் கர்த்தர் சொல்கிற காரியங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு உபயோகமாகணும். நல்லா கவனிங்க. தண்ணியை நீங்கள் கழுவத்துக்கு உபயோகம் பண்ணாமல் தண்ணியை நீங்கள்
அதை உபயோகப்படுத்தாமல் தண்ணியை வச்சு பாருங்களேன். நான் கேட்குறேன், ஒரு தண்ணியை ஒரு இடத்துல பிடிச்சி, சும்மா நம்ம வீட்டில் டேங்க் இருக்க தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு ஒரு மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள், என்ன வரும்னு பாருங்கள். ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள், 3 மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள், அப்படியே ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணாமல் வச்சு பாருங்கள். அவ்வளோதான். அந்த தண்ணி உடம்புல பட்டுச்சுன்னு வச்சிங்க, என்ன கெடுதியெல்லாம் உண்டாக்கும். சொல்கிறாங்க, ஒரு தண்ணியுடைய நீரோட்டத்தை தடுத்து நிறுத்துனீங்கன்னா அந்த தேங்கி இருக்கிற தண்ணி கொஞ்ச நாளில் சாக்கடையாக மாறிடுமா. நல்லா கவனிக்கணும். அதை ஆண்டவர் நம்மளை துன்மார்க்கம் கையில் எடுத்து ஆஸ்தி எடுத்து நம்ம கையில் கொடுத்து அப்படியே நம்மளை அப்படியே பத்திரமா வச்சுக்கிறதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருக்கிறாரா? நல்லா கவனிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதுக்கான சத்தியத்தை பேசுகிறேன். இதுக்கு எதிரான சிந்தை வந்துச்சுன்னா அது உங்கள் பாடு. ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிற காரியங்களுக்கு உங்கள் இருதயத்தை ஒரு நல்ல இருதயமாக மாற்றி, நான் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் என்னை நீதிமானாய் அவர் மாற்றியிருக்கிறார், அவருடைய பார்வையில் அவர் சொல்கிற நல்லவனாய் நல்லவளாய் நான் இருப்பதுக்கு என்ன செய்யணும்? இந்த சத்தியத்தை கேட்க கேட்க நான் சொல்கிறேன், சில நேரம் பைப்பு அடைச்சிட்டு எங்கேயா அதை அடைச்சிக்கும். புத்தி சில நேரம் கோளாறாயிடம் பாருங்க. புத்தினமான காரியம் வந்துச்சுன்னா அங்கே பைப்புக்குள்ளே எங்கன்னா போய் அடைச்சிக்கும். அழுக்கு எண்ணங்கள் தப்பாச்சுன்னா அது ஒரு அழுக்கு மாதிரி போய் அடைச்சிருது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்போது வசனம் அப்படியே உள்ளே போய் எல்லா அழுக்கையும் கிளியர் பண்ணி கிளாரிட்டியை உண்டாக்கு, தெளிவை தேவன் நமக்கு உண்டாக்குறாரு. இப்போ விளங்குது பாருங்க, ஏன் ஆண்டவர் துன்மார்க்கன் கையிலேருந்து எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாருன்னா அவன் இறங்க மாட்டான் ஏழைக்கு. ஆனால் நீதிமானாக இருக்கிற என்ன, நல்ல இருதயமுள்ள என்ன, கர்த்தர் பல காரியங்களுக்கு இறங்கும்படி காரியங்களை செய்கிறார். மூணாவது பாருங்க, மூணாவது காரணம் வேதம் சொல்கிறது, ஏன் ஆண்டவர் துன்மார்க்கன் கையிலிருந்து எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, இது நான் உனக்கு நியாயம் செய்கிற நேரம், ஆகவே உன் கணக்கை நான் செட்டில் பண்ணுறேன்றாரு. God wants to do justice and he wants to settle down your account. அதனால என்ன பண்றாரு, நீதிமானா இருக்கிற எனக்கு நியாயம் செய்ய, என் கணக்கை செட்டில் பண்ண ஆண்டவர் என்ன பண்றாருன்னா துன்மார்க்கன் கையில் இருக்க ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாரு. ஆபிரகாமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பார்வோன் அவனுக்கு அநீதியை செய்யறான். இன்னைக்கு யோசித்து பாருங்க, அந்த நாட்களில் ராஜா எவன் மனைவி அவன் கண்ணுக்கு அழகாப்படுதோ தூக்கிடுறாரு. இன்னைக்கு அப்படி ஒரு ஆள் செஞ்சானா இன்னைக்கு நமக்கு சட்டம் என்ன, கோர்ட்டு, பல காரியங்கள் இருக்குது. இன்னைக்கு என்ன பண்ணலாம், அப்படி செய்கிற ஒரு மனுஷனை நம்ம சூ பண்ணலாம். இவன் என் மனைவியை என்னிடத்துலேருந்து பிரிக்க பார்த்தான், என்னையும் என் மனைவியும் பிரிக்க பார்த்து என் மனைவியை அகபரிக்க இருந்தான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே கேஸ் போடலாம், அவனை சூ பண்ணலாம். இன்னைக்கு பல காரியங்கள் இருக்குது. நான் கேட்குறேன், ஆபிரகாம் காலத்தில் எங்கே இருந்துச்சு கோர்ட்டு? ஆபிரகாம் காலத்தில் அவனுக்கு நீதி செய்ய யார் இருந்தா? அவன் நியாயத்தை எடுத்து சொல்றதுக்கு யார் இருந்தா? அவன் பயந்து, ஐயோ இவன் என் மனைவி தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டு என் மனைவி எடுத்துருவானே, நீதி செய்யறதுக்கு ஆள் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உனக்கு நீதி செய்கிற கர்த்தரா நான் இருக்கிற, மறந்துடாத. ஏன் நமக்கு அநியாயம் செய்தாலும், நல்லா கவனிங்க, யார் நமக்கு அநியாயம் செய்தாலும் உன்னை மறந்துடாதீங்க. நான் நீதிமானா இருப்பேனா, நான் கர்த்தருடைய பார்வையில் நல்லவனா இருப்பேனா, எனக்கு நீதி செய்ய ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஏன் கணக்கை செட்டில் பண்ண கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் வேலை செய்வார். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லி உங்க கணக்கை செட்டில் பண்ணுகிற தேவன் ஒருத்தர் உங்களுக்காக வேலை செய்யறாரு. செஞ்சாருங்க. ஆபிரகாம் கணக்கில் கொண்டு பார்வோனுடைய கணக்குலேருந்து எடுத்து ஆபிரகாம் கணக்கில் சேர்த்தார் பாருங்க. ஆடு மாடு வேலை ஆட்கள் வெள்ளி பொண்ணு. நீ அபகரிக்கணும்னு நினைச்ச, நீ அபகரிக்கிற ஆள் மூலமாகவே எல்லாத்தையும் நீயாவே கொடுக்கறதுக்கு உண்டான வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் பார்வோனுடைய உள்ளத்தில் வேலை செஞ்சு, அதுக்கு பிறகு திருப்பி அவன் உள்ளத்துக்குள்ள வேலை செஞ்சு கண்டுபிடிக்க வச்சு, நீ இது ஆபிரகாமுடைய மனைவி, அவளை மேலே கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் கர்த்தரை வேலை செய்ய வச்சு, திருப்பி அவனுடைய உள்ளத்தை வேலை செய்ய வச்சு, எப்பா புடிப்பா நீ நல்லா இருப்போம், உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீ போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, கிளம்பு, என் நாட்டை விட்டு கிளம்புன்னு சொல்லி, இப்படி ஒரு துன்மார்க்கனுடைய இருதயத்தை மாற்றி நியாயம் செய்து ஆபிரகாமுடைய கணக்கை கர்த்தர் என்ன பண்றாரு, செட்டில் பண்றாரு.
ஏன் செட்டில் பண்ணாரு? ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து கர்த்தருடைய திட்டத்தோடு தன் வாழ்க்கையை அவன் இணைத்து. என்ன திட்டம்? ஆண்டவர் சொன்னாரு, உன் மூலமாய் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் அந்த திட்டம் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் இவனை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டுமா அப்படி ஆசீர்வதிப்பதற்கான விதங்களில் அவனுக்கு நீதி செய்கிறார். அவன் கணக்கை செட்டில் பண்ணுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ கர்த்தர் எல்லா துன்மார்க்கம் கையிலேருந்து எடுத்து ஆபிரகாமுக்கு செட்டில் பண்ணாரே. மறந்துடாதீங்க, அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே நீதி செய்கிற கர்த்தர் இன்றைக்கும், எத்தனை பேர் நம்புறீங்க? அதே தேவன் இன்றைக்கும் எப்படி இருக்கிறாரு? இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடத்தி காட்டுற ஒரு அற்புதமான கர்த்தரை தான் நான் சேவிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் அவர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். எப்படி ஆகும்னு கேட்காதீங்க. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட பார்த்து, ஆண்டவரே நீர் போக சொல்லு. எங்க போனோம் சொல்ல ஆண்டவரே, சொல்ல ஆண்டவரே கேட்கல, கிளம்பிட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒன்று செய்வார்ப்பா நம்ம வாழ்க்கையில். நமக்கு புரியலனா அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. நமக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே நீர் புரிஞ்சதை நான் செஞ்சா போதும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் புரிய வச்சு என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி காட்டவுமால முடியும்னு இந்த ஆபிரகாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. ஒருத்தனா வந்தான், அவனை எவ்வளோ பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நல்ல கவனிங்கள், நம்முடைய தேவன் நீதிபரர். கையை வச்சு நம்ம தேவன் யாரு? நீதிபரர். உங்கள் கணக்கை செட்டில் பண்ண முடியுமா? நிறைய பேர் உங்கள் கணக்கை செட்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒருத்தர் கணக்கு செட்டில் பண்ண இறங்கிட்டாருன்னு வைங்க, நான் சொல்கிறேன் துன்மார்க்கம் கையில் தான் எடுத்து உங்களுடைய நன்மையை கொண்டு வந்து கர்த்தர் உங்கள் கையில் சேர்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி சேரும். பல வருஷம் பல நன்மை போயிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிறார் எத்தனை வருஷம் போனாலும் அதெல்லாம் சேர்த்து குட்டி போட்டு வட்டியெல்லாம் குட்டி போட்டு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருமோ எல்லாத்தையும் சேர்த்து என் கையில் கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறாருன்றதை நான் நம்புவேனா? நான் சொல்றேன், என் இருதயம் அப்படி ஒரு சுத்தமுள்ள இருதயமா, தேவ திட்டத்தோடு இணைந்திருக்க ஒரு இருதயமா இருக்கணும். ஆண்டவர் ஒன்றை காட்டுவார், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை நிரூபிப்பார். நிறைய இருக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. யாக்கோபு பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கதை. லாபான் பாருங்க, அநீதியானவன். என்ன யோசிக்கிறான்? தன்னுடைய மகள் லேகால கல்யாணம் பண்ண ஒருத்தனும் வரல போல. ஏன்னா கூச்சக்கண்ணு உள்ளவர் பாருங்க, அவளை பெண் கொடுக்க பையனும் இதாச்சு பார்க்குறாரு, எல்லாம் கூச்சக்கண்ணுன்னு எல்லாம் என்ன பண்ணியிருப்பானுங்க, வேணாம் 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 அப்படின்னு போயிருப்பானுங்க. லாபான் பார்த்தாரு, எவனா இல்ச்சவாயன் மாட்டுவானா? வந்து மாட்டினான் பாருங்க யாக்கோபு, இல்ச்சவாயனா வந்து மாட்டினான். அவன் சொன்னான், ராகேல எனக்கு நான் பெண்ணா நீர் கொடுக்கறதுக்கு எத்தனை வருஷம் வேலை செய்யணும்? 7 வருஷம் வேலை செய். வாங்கன்னு ரேச்சல் பார்த்துட்டே வேலை செய். அவளை பார்த்துக்கிட்டே வேலை செஞ்சிருப்பான். வேலைலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். செஞ்சு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணுற நேரத்தில் ரேச்சலை கொடுக்கறதுக்கு பதிலாக லேகால உள்ள நைஸாக தள்ளிட்டான் பாருங்க. ஏன்னா இவனுக்கு தெரியுது இவளை யாருமே கல்யாணம், இந்த இல்ச்சவாயன்ட்ட தள்ளிடலாம். கடைசியில் தெரியல அவன் தான் ஒரு பெரிய இல்ச்சவாயன்னு அவனுக்கு தெரில. சில நேரம் நமக்கு அநீதி செய்கிறவன் நம்ம நினச்சிருப்பான், இது சரியான இல்ச்சவாயன், இதுக்கு என்ன தெரியும், சரியான பேக்காண்டி. அந்த பேக்காண்டிக்கு கர்த்தர் காட்டுவார், நீதிபரர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பேக்குக்காக கணக்கை செட்டில் பண்ண ஒருத்தர் இருக்கிறாருன்னு கர்த்தர் காட்டுவாரு. காட்டினாரா யாக்கோபுக்கு? யாக்கோபு சொல்றான், ஆதியாகமம் 31:9 சொல்றான், கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாருன்னா, உன் தகப்பனிடத்தில் இருந்த ஆடுகளெல்லாம் எடுத்து கர்த்தர் என்கிட்ட கொடுத்தாரு. 20 வருஷம் ஏமாத்தினான். நான் விரும்பினேன் ரேகால நான் அடைய முடியாதபடிக்கு, ஏன்னா ரேச்சலை அனுபவிக்க முடியாதபடி லேயால கொடுத்து, அதுக்கப்புறம் ரேச்சலுக்காக இன்னொரு 7 வருஷம் 14 வருஷம் வேலை செஞ்சு, அதுக்கப்புறம் இன்னொரு 6 வருஷம் வேலை செஞ்சு 20 வருஷம் அவனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றி, எவ்வளோ அநியாயக்காரனாக இருப்பான் யோசித்து பாருங்க. 10 முறை. யாருங்க இவன்? நான் கேட்குறேன், இவன் யாரு? 3வது மனுஷனா? சொந்த மருமகன், தன்னுடைய மகள்களை விவாகம் செய்திருக்கிற கணவன். அவனுக்கு இந்த மாமனார் பாருங்க எப்படி புத்தி உள்ளவனா இருந்தான், துன்மார்க்கனா இருந்தான். கர்த்தர் காட்டுறாரு, என் பிள்ளைக்கா நீ அநீதி செய்கிற. அவனுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சு அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து கர்த்தர் யாக்கோபு கையில் கொடுத்தார்.
யாக்கோபு லாபானை விட்டு புறப்பட்டு போகும்போது 2 பரிவாரத்துக்கு சொந்தக்காரனா கர்த்தர் அவனை புறப்பட பண்ணினார். வெறும் கையை அனுப்பல. லாபான் வெறும் கையை அனுப்பணும்னு நினைச்சான். கர்த்தர் பார்த்தார், அவங்ககிட்ட இருந்து எடுத்து எல்லாத்தையும் யாக்கோபு கையில் கொடுத்தார். நான் சொல்றேன், அதே தேவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் எடுத்து கொடுக்கணுமோ அதை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம அவர் பார்வையில் நீதிமானாய் நல்லவனாய் இருப்போமானால். 4வது வெறும் குறிப்பு மாதிரி சொல்கிறேன், நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. 4வது காரணம், இந்த காரணங்கள்லாம் யோசித்து பாருங்கள். நீங்கள் உண்மையாலே ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் மேன்மைப்படுத்துவீங்க. ஆண்டவரே நீர் நீதிபரர் ஆண்டவரே. 4வது காரணம் சொல்றாரு, ஏன் துன்மார்க்கன் கையில இருந்து அந்த ஆஸ்தியத்தை நீதிமான் கையில கொடுக்குறான்? துன்மார்க்கன் தேவ திட்டத்துக்கும் தேவனோட ஒத்துழைப்பதுக்கும் அவனுக்கு மனமே வராது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவங்கிட்ட இருந்து எடுத்து நீதிமான் கையில கொடுக்கிறாரு. தேவனுடைய திட்டம் என்ன? உலகம் முழுவதும் அவருடைய சுவிசேஷம் பரவ வேண்டும். அதற்காக தான் இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து மனுக்குலத்தை வாழ வைப்பதற்காக மனுக்குலத்தின் சாபத்தையும் பாவத்தையும் தாம் மேல ஏற்றுக்கொண்டு நம்முடைய தண்டனைக்காக அவர் தண்டனை அனுபவித்து நம்முடைய மீட்புக்காக அவர் பரிகாரியாக மாறி இன்னைக்கு நம்மளை ரட்சித்து வைத்து நம் மூலமா அவருடைய சுவிசேஷம் பரவணுன்றதுக்காக நம்மளை அவருடைய திட்டத்தோட இணைந்து ஒத்துழைக்க கர்த்தர் விரும்புகிறாரே. அப்படி ஒத்துழைக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் நீதிமானா பார்க்கிறாரு. இந்த சுவிசேஷம் என் மூலமா போலனா நான் கர்த்தரோட ஒத்துழைக்கல. நல்லா கவனிக்கணும். இந்த வாய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லலைன்னா உடனே நீங்க ப்ரூவ் பண்ணிக்கலாம், நான் ஆண்டவருடைய திட்டத்தோடு நான் ஒத்துழைக்கவில்லை. தேவ திட்டத்தோடு ஒத்துழைக்காத ஒருத்தருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட துன்மார்க்க ஆஸ்தி எடுத்து நீதிமான் கையில் கொடுக்க மாட்டார். தேவனுடைய திட்டத்தோட ஒத்துழைக்கிறவனுக்கு எல்லா நன்மையும் கொடுப்பார். இயேசுனா சொல்றாரு பாருங்க, ஒரு முறை என்ன அவருடைய நேரம் வந்தபோது சொல்றாரு, போய் அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கோம், அந்த கழுதையை கட்ட அவிழ்த்து கொண்டு வா. கட்ட அவுக்கும்போது உன்னை பார்த்து யாருக்கு எடுத்துட்டு போறோன்னு கேட்டா இயேசுக்கு வேணும்னு சொல்லு. போறாங்க சீஷர்கள், கட்ட அவுக்குறாங்க, வந்து கேட்குறான் கழுதை ஓனர். அந்த காலத்தில் கழுதை தானே சொத்து. கழுதையை கேட்குறான், கழுதை ஓனர் கேட்குறான், யாருப்பா நீ, யாருக்கு எடுத்துகிட்டு போகிற? இயேசுக்கு வேணும்னு அவன் புரிஞ்சுட்டான். ஓ, இதை உண்டாக்குனவர் அவர் தான், தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. இயேசுனா அதை கடைசியாக தம் சீஷர்களோடு பந்தி ஆசிரிக்கக்கூடிய ஒரு இடத்த ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிற சீஷர்களை பார்த்து, பார் இந்த தண்ணி ஜார் தூக்கிட்டு போகிறான் பார், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ. அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் பந்தியை ஆயத்தம் பண்ணுற இடம் அவன்கிட்ட இருக்கு, போ, அவனை கேளு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவன் திறந்து கொடுக்குறாங்க வீட்டை. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட தான் ஆண்டவர் நன்மையை கொடுப்பார். நல்லா கவனிங்க. அவருடைய வேலையை செய்ய, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு உள்ளம் உங்களுக்கு இருக்கணும்னா, திறந்து கொடுக்கக்கூடிய உள்ளம் இருக்கணும்னா, கர்த்தர் சொல்றாரு, உன் கையில் நம்ம கையில் துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை கொண்டு வந்து என்ன பண்ணுவாரா, நீதிமான் கையில் கர்த்தர் செய்கிறார். 5வது காரணம் சொல்றாரு, ஏன் துன்மார்க்கன் கையில் இருந்து நீதிமான் கையில் கொடுக்குறாருன்னா, கர்த்தர் சொல்ற எல்லாம் அவருடையது. கையை வைத்து சொல்லுங்க, எல்லாம். தாவீது சொல்றாரு, ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம், மறுபடியும் உம்மிடத்துக்கே நான் திரும்பி கொடுக்குறேன். நான் கேட்குறேன், வெள்ளி பொண்ணை நீங்கள் உண்டாக்குனீங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எதையாவது நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணீங்களா? மேனுஃபேக்சர் பண்ணவர் சொல்றார், பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது. எனக்கு யார்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு, யாருக்கு கொடுக்கறதுக்கும் உரிமை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? கர்த்தருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, நான் எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக இருக்கிறதுனால பார்க்குறேன். துன்மார்க்கன் திருந்துனா அவனுக்கு அந்த ஆஸ்தி சேரும். அவன் திருந்தலையா, அவன் எடுத்து நீதிமான் கையில் கொடுக்குறாரு. அந்த உரிமை கர்த்தருக்கு இருக்கு. நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது, எப்படி இது அநியாயமா இருக்க, கர்த்தர் துன்மார்க்கன் கையில் எடுத்து நீதிமான் கொடுக்குறாரு, இது அநியாயமா இல்லை. கிடையவே கிடையாது. பூமியும் அவருடைய நிறைவும் அவருடையது. இந்த 5 காரணங்களை மெடிடேட் பண்ணுங்க, தியானிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும், துன்மார்க்கன் கையிலேருந்து எடுத்து நீதிமானா இருக்கிற என் கையில் கொடுக்கறது நல்லது. நீதிமானா நான் என்ன செய்யணுமோ தேவ திட்டத்தோடு தேவனுடைய நோக்கத்தோடு இணைந்து செய்தா
மகிமையான வேலைகளை கர்த்தர் நம் மூலமாய் செய்வார். எழுமி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். எத்தனை பேர் கரம் உயர்த்தி, எத்தனை பேர் விசுவாசி சொன்னதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறணும் விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்க கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எங்கள் நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுக்கு நீர் காண்பித்த காரணங்கள் ஒவ்வொன்றும் நீர் எவ்வளோ நீதி உள்ள தேவன் என்பதை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் எங்கள் இருதயத்தை ஒரு நல்ல நிலமாக ஆக்கி, ஆண்டவரே, துன்மார்க்கனுடைய ஆஸ்தியை நீதிமானாக இருக்கிற என் கையில், எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, துன்மார்க்கம் பாவியனுடைய ஆஸ்தியை எடுத்து நீதிமானாக இருக்கிற என் கையில் கர்த்தர் நீர் கொடுக்கிறீர். என் கையில் நீர் கொடுக்கும் போதே உம்முடைய நோக்கத்துக்காக, உம்முடைய திட்டத்துக்காக, உம்முடைய சுவிசேஷத்துக்காக அது ஆண்டவரை உபயோகமாக கூடிய திட்டத்தோடவே என் கையில் கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, ஒரு நாட்கள் உங்கள் கையில் கர்த்தர் ஏராளமான நன்மைகளை கொண்டு வந்து கொடுப்பார். அது வரும்போதே உங்களுக்கு தெரியணும், இதுக்கு ஆண்டவர் நோக்கத்தை வச்சிருக்கிறாரே, சபையில போதிக்கிறாரே, என்ன ஆண்டவர் சமுதாயத்தில் வச்சிருக்கிறாரே, இங்க நான் என்ன செய்யணும், என்னுடைய பங்கு என்ன, ஆண்டவருக்காக நான் எவ்விதத்தில் உபயோகமாக என் கையில கர்த்தர் கொடுக்கிற எல்லாம் கர்த்தருக்கு எப்படி உபயோகமாக நான் என்ன செய்யணும், இந்த அறிவும் ஆற்றலும் தேவ வசனத்தை கேட்கிற, தியானிக்கிற, கை கொள்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் புத்திமானாக்குவார். எங்கள் ஆண்டவரே, எத்தனையோ நாட்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய பல ஆண்டவரே கணக்கு செட்டில் ஆகாம இருக்கு. இந்த நாட்கள் அதெல்லாம் செட்டில் ஆகிற ஆண்டவரே வழி வாசல்களை கர்த்தர் நீ திறக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதற்காகவே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை இந்த சத்தியத்தை கேட்க நீ உதவி செய்திருக்கிறீரப்பா. ஆச்சரியமான விதத்தில் நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய கணக்கை செட்டில் பண்ணி நீர் நீதிபரர். எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவர். அந்த நன்மையை நாங்கள் உமக்கெண்டே, உம்முடைய நோக்கத்துக்கெண்டே, உம்முடைய சுவிசேஷத்துக்கென்று, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு எங்கள் உள்ளத்திலிருந்து நீர் பேசிக்கொண்டே இருப்பீர். அவ்விதம் எங்களை நீர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை, தசமபா, பொருத்தன காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகளை அனுப்பும். எல்லா நிறைவையும், வெற்றியும், வாழ்வையும் உம்முடைய பிள்ளைகள் சம்பூரணமாய் அனுபவிக்க கிருபை செய்யும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும், மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக, ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.